அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் லா காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதையும் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு இதில் நிறைய விதமான டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தென் இந்த விஷயம் அட்மிஷனுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதை பொறுத்தவரையிலையும் நீங்கள் 12th கேட்டகரியில் 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. 2 இல்லை 3ஆகவே பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் குரூப்பை பொறுத்தவரையிலையும் ஒகேஷ்னல் இல்லாமல் அதர் குரூப்பு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இதில் எந்த பெரிய விதமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எக்ஸாம்பிள் நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப் இருக்கீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, தென் பாட்னி இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும். இல்லை மேக்ஸ் இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸ் இந்த மெயின் சப்ஜெக்டை மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கு அடுத்த சப்ஜெக்டை நீங்கள் எடுக்கக்கூடாது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் குரூப்பும் பர்சன்டேஜ் இப்படி தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க. பட் ஒகேஷனலுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாகவே வரும். பிகாஸ் அதில் 2 சப்ஜெக்ட் ப்ராக்டிக்கல் மார்க், ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ப்ராக்டிக்கல் மார்க் அப்படின்றதால நீங்கள் அதை போட்டு கால்குலேட் பண்ணுவீங்க. பட் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்கள் பர்சன்டேஜை எடுக்கும்பொழுது உங்களுக்கு அதிகமாகவே கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டிப்ளமா கோர்ஸை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் 12th முடிச்சுட்டு டிப்ளமா படிச்சிருக்கேன். ஸோ நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமா படிச்சிங்கன்னா கோர்ஸ் 2 வருஷம் தான். 10th முடிச்சுட்டு படிச்சிங்கன்னா 3 வருஷம். ஸோ 3 இயர்ஸ் டிப்ளமா படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். 10th முடிச்சுட்டு டிப்ளமா படித்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இல்லை நான் டிப்ளமா வச்சு தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா 12th முடிச்சுட்டு டிப்ளமா வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அது எலிஜிபிள் கிடையாது. இது தெரிஞ்சுக்கோங்க. தென் டிப்ளமாவை பொறுத்தவரையிலும் இதேமாதிரி தான் மெயின் சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு மற்ற உங்களுக்கு வர சப்ஜெக்டை நீங்கள் கட் பண்ண வேண்டியது தான். அடுத்தது 12th சிபிஎஸ்சியில் மொத்தமாக இருக்கிறதே 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும். இதில் நான் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது, எந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சப்ஜெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறது. எக்ஸாம்பிள் லாங்குவேஜாக இருக்கும். லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுப்பீங்கள்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற 4 சப்ஜெக்டை நீங்கள் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாளைக்கு ரிசல்ட் வருது. நான் ரிசல்ட் வந்த உடனே எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷனா, ஆஃப்லைன் அப்ளிகேஷனா, இல்லை அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுல டவுட் இருக்குது. ஸோ அதுக்கான கிளியரான வீடியோ தான் இது. முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவாக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்தந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்றத அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது ஓவரால் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். இதில் நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய வேலையே இருக்காது. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்கள் 2 அப்ளிகேஷன் போடுவீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது சோயலில் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளைடு லா காலேஜில், அதாவது யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஒன்று. ஸோ இந்த அப்ளிகேஷனில் மிஸ்டேக் ஆகாமல் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போடணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா சீட் கிடைக்கிறது கொஸ்டின் மார்க் ஆகிடும். நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் சென்னையில் இருக்க தரமணி யூனிவர்சிட்டியில் நீங்கள் போடுற மாதிரி அப்படின்னா நீங்கள் 3 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பிபிஏ எல்எல்பி, பிஏ எல்எல்பி, இது 2த்துக்கு ஒரு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு பிசிஏ எல்எல்பி, அடுத்தது பிகாம் எல்எல்பி, இதுக்கு தனித்தனி அப்ளிகேஷன். இந்த மாதிரி 3 வகையான அப்ளிகேஷன் அதில் அவைலபிள் இருக்குது. ஸோ ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்தாலும் அதையும் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். இது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் படிக்கிறது. அது இல்லாமல் அஃபிலியேட்டட் காலேஜ், ப்ரைவேட் லா காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கும். விழுப்புரம் லா காலேஜ், திருநெல்வேலி லா காலேஜ், கோயம்புத்தூர் லா காலேஜ், அந்த சைடில் ராமநாதபுரம் லா காலேஜ், இது எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் TNDALU, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த 2 அப்ளிகேஷனும் ஆன்லைன் மோடு மட்டும்தான், ஆஃப்லைன் மோடு எதுவுமே கிடையாது. ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பேசிக் பர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க 45, 60 இந்த கேட்டகரியில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. 45ன்றது தமிழ்நாடு ஸ்டேட்குள்ளே இருக்கிற SC STக்கு. தென் ஜென்ரல் கேட்டகரி இந்த கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 40, 45 இதுதான் பேசிக் பர்சன்டேஜ். பேசிக்ன்றது அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் பர்சன்டேஜ். கவுன்சிலிங்ன்றதுக்கு தனி பர்சன்டேஜ் அதிகமாகவே வரும். சரிங்களா? இது இல்லாமல் அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 60% தான் பேசிக் பர்சன்டேஜாக வச்சுருப்பாங்க. இது பேசிக்.
நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் ஹானஸ்க்கு தனியாக அப்ளைடருக்கு தனியாக நடக்க போகுது. இந்தந்த பர்சன்டேஜ் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயிலில் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவுன்சிலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான். நீங்கள் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சோயலாக இருந்தீங்க அப்படின்னா காலேஜுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், ஃபீஸ் பே பண்ணிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. இதுவே அப்ளைடடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்றத பார்த்துட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க. இதுதான் ஃபுல் ப்ராசஸ். இது வந்து பெரிய ப்ராசஸாக இருக்குது, டவுட்டாக இருக்குது அப்படின்னா எதுவும் பயப்பட தேவையில்லை. ஒரு ஸ்டேஜிலும் என்னென்ன அப்டேட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் கிளியர் கட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். தென் நிறைய பேர் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. என்னோடய வியூவில் அப்ளிகேஷன் வந்து நான் செக் பண்ண வரையும் 10ஆம் தேதிக்குள்ளே, 10ஆம் தேதிக்கு மேலே, அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 or 6 டேஸில் வந்து ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அது ரிலேட்டடாக எந்த அப்டேட் இருந்தாலும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.